இறையாட்சியின் மனிதர்களே, மரிமைந்தனின் சீடர்களே, இறை அழைக்கின்ற அன்பில் இணைக்கின்ற புது உலகொன்றை படைத்திட வாருங்களே. இறையாட்சியின் மனிதர்களே, மரிமைந்தனின் சீடர்களே, இறை அழைக்கின்ற அன்பில் இணைக்கின்ற புது உலகொன்றை படைத்திட வாருங்களே. இந்த புனித பலியானது இறைவனில் மரித்த ஷீலா இமாம் இவருடைய ஆன்ம இலைப்பாற்றிக்காகவும் பெட்ரீசியாயருடைய ஆன்ம இலைப்பாற்றிக்காகவும் இந்த புனித பலி ஒப்புக் கொடுக்கப்படுகின்றது. மேலும் இந்த புனித பலியானது இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாக ஜூரி உடைய குடும்பத்தினால் ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. இவருடைய பிள்ளைகள் ஃபவுஸ்டினா மற்றும் கேரல் இவர்கள் இறைவனுடைய அருளிலும் ஆசிரியும் தொடர்ந்து வளரவும், இவருடைய முயற்சிகள் எல்லாம் ஆசிர்வதிக்கப்படவும், உடல் நலத்தை கொடுத்து இறைவன் இவர்களை ஆசிர்வதிக்கவும், எனும் வேலை வாய்ப்புகள் இருக்கிற தடைகள் நீங்கவும் இந்த புனித பலியை நன்றி பலியாகவும் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறார்கள். இவர்களோடு இணைந்து நாமும் இந்த புனித பலியில நமது கருத்துக்களை ஆண்டோடைய இந்த புனித பலிபீடத்திலே வைத்து ஒப்புக் கொடுப்போம். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியானவரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இயேசு கிறிஸ்துவில் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளாய், கடந்த நாட்களில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தனது வருகையை பற்றியும் உலக முடிவை பற்றியும் அவர் நமக்கு கற்பித்துக் கொண்டிருக்கிறார். இந்த உலக முடிவின் நாட்களில ஆண்டவரின் வருகையின் நாட்களுக்கு முன்பாக என்னென்ன காரியங்கள் நடக்கும் என்றெல்லாம் நமக்கு கற்றுக் கொடுத்த இறைவன் நாம் எவ்வாறு அதற்காக தயாரிக்க வேண்டும், நமது மனநிலை எப்படி இருக்க வேண்டும் என்று இந்த நாளிலே நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். தலை நிமிர்ந்து நில்லுங்கள், உங்கள் மீட்பு நெருங்கி வருகிறது. தலை நிமிர்ந்து நிற்போம். விண்ணகத்தை நோக்கி நமது கண்கள் உயர்ந்து நிற்கட்டும். விண்ணக வாழ்வை குறித்த நமது மனங்கள் எல்லாம் நிறைவு பெறப்படட்டும் என்று ஆண்டவர் இந்த நாள் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். எனவே இறைவனை பற்றி கொண்டு தானியலை போல நாம் நம்புகிற இறைவன், நாம் விசுவசிக்கிற இறைவன் நம்மை எல்லாத்தையுமிருந்து விடுவிப்பார் என்ற நம்பிக்கையோடு இந்த புனித பலியில நாம் பங்கு பெறுவோம். இறை அருளை பெற நம்மையே நாம் தகுதியாக்கி கொள்ள தடையாக இருக்கின்ற குற்றங்கள், குறைகள், பாவங்கள், பலவீனங்களை எண்ணுவோம், மனம் வருந்துவோம், மன்னிப்பு கேட்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாதையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்விற்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உம் நம்பிக்கையாளரின் விருப்பங்களை தூண்டி எழுப்ப உம்மை வேண்டுகின்றோம். அதனால் அவர்கள் புனித செயலின் பயனை மிகுந்த ஆர்வத்துடன் நாடி உமது வரிவிலக்கத்தின் பேருதவிகளை பெற்றுக்கொள்ள செய்வீராக. உமோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். முதல் வாசகம்.
கடவுள் தம் தூதரை அனுப்பி சிங்கங்களின் வாய்களை கட்டி போட்டார். இறைவாக்கினர் தானியேல் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 6, இறை வார்த்தைகள் 11 முதல் 27 முடிய. அந்நாட்களில் முன்னரே கூடி பேசிக் கொண்டபடி அந்த மனிதர்கள் உள்ளே நுழைந்து தானியேல் தம் கடவுளிடம் வேண்டுவதையும் மன்றாடுவதையும் கண்டார்கள். உடனே அவர்கள் அரசனை அணுகி அவனது தடை உத்தரவை பற்றி குறிப்பிட்டு, அரசரே, 30 நாள் வரையில் அரசராகிய உம்மிடம் அன்றி வேறெந்த தெய்வத்திடமும் மனிதரிடமும் யாதொரு விண்ணப்பமும் செய்கின்ற எந்த மனிதனும் சிங்க குகையில் தள்ளப்படுவான் என்ற தடை உத்தரவில் கையொப்பமிட்டுள்ளீர் அல்லவா என்றார்கள். அதற்கு அரசர், ஆம், மோதிய பராசிகர்கள் சட்டங்கள் மாறாதிருப்பது போல் இதுவும் மாறாததே என்றான். உடனே அவர்கள் அரசனை நோக்கி, யூதாவிலிருந்து சிறைபிடித்து கொண்டு வரப்பட்டவர்களுள் ஒருவனாகிய தானியேல் உம்மை மதியாமல் நீர் கையொப்பமிட்டுள்ள தடை உத்தரவை மீறி நாள்தோறும் 3 வேளையும் வேண்டுதல் செய்கிறார் என்றார்கள். ஆனால் அரசன் இந்த சொற்களை கேட்டு மிகவும் மனம் வருந்தினான். தானியேலை காப்பாற்ற தனக்குள் உறுதி பூண்டவனாய் அன்று கதிரவன் மறையும் வரையில் அவரை காப்பாற்ற வழி தேடினான். ஆனால் அந்த மனிதர்கள் முன்னரே கூடி பேசிக் கொண்டபடி அரசனிடம் வந்து அவனை நோக்கி, அரசரே, மேதிய பராசியர்கள் சட்டப்படி அரசன் விடுத்த தடையுத்தரவோ சட்டமோ மாற்றத்திற்கு அப்பாற்பட்டது என்பதை தெரிந்து கொள்ளும் என்றார்கள். ஆகவே அரசனுடைய கட்டளைப்படி தானியேல் கொண்டு வரப்பட்டு சிங்க குகையில் தள்ளப்பட்டார். அப்பொழுது அரசன் தானியேலை நோக்கி, நீ இடைவிடாமல் வழிபடும் உன் கடவுள் உன்னை விடுவிப்பாராக என்றான். அவர்கள் ஒரு பெரிய கல்லை புரட்டி கொண்டு வந்து குகையின் வாயில் அடைத்தார்கள். தானியேலுக்கு செய்யப்பட்டதில் யாதொன்றும் மாற்றப்படாதிருக்கும்படி அரசன் தன் மோதிரத்தாலும் தம் உயர்குடி மக்களின் மோதிரங்களாலும் அதற்கு முத்திரையிட்டான். பின்னர் அரசர் அரண்மனைக்கு திரும்பி சென்று அன்றிரவு முழுவதும் உணவு கொள்ளவில்லை, வேறு எந்த களியாட்டத்திலும் ஈடுபடவில்லை. உறக்கமும் அவனை விட்டு அகன்றது. பொழுது புலர்ந்தவுடன் அவன் எழுந்து சிங்க குகைக்கு விரைந்து சென்றான். தானியேல் இருந்த குகை அருகில் வந்தவுடன் துயர குரலில் அவன் தானியேலை நோக்கி, தானியேல், என்றுமுள்ள கடவுளின் ஊழியனே, நீ இடைவிடாமல் வழிபடும் உன் கடவுளால் உன்னை சிங்கங்களில் நின்று விடுவிக்க முடிந்ததா என்று உரக்க கேட்டான். அதற்கு தானியேல் அரசனிடம், அரசரே, நீர் நீடூடி வாழ்க. என் கடவுள் தன் தூதரை அனுப்பி சிங்கங்களின் வாய்களை கட்டி போட்டார். அவை எனக்கு தீங்கு எதுவும் செய்யவில்லை. ஏனெனில் அவர் திருமுன் நான் மாசற்றவன். மேலும் அரசரே, உம் முன்னிலையிலும் நான் குற்றமற்றவனே என்று மறுமொழி கொடுத்தான். எனவே அரசன் மிகவும் மனம் மகிழ்ந்து உடனே தானியேலை குகையிலிருந்து விடுவிக்குமாறு கட்டளையிட்டான். அவ்வாறே தானியேலை குகையிலிருந்து வெளியே தூக்கினார்கள். அவருக்கு யாதொரு தீங்கும் நேரிடவில்லை. ஏனெனில் அவர் தம் கடவுளை உறுதியாக நம்பினார். பிறகு அரசனது கட்டளைக்கிணங்க தானியேலை குற்றம் சாட்டியவர்கள் இழுத்து கொண்டு வரப்பட்டனர். அவர்களும் அவர்களுடைய மனைவி மக்களும் சிங்க குகையினுள் தள்ளப்பட்டார்கள். அவர்கள் குகையின் அடித்தளத்தை அடையும் முன்னே சிங்கங்கள் அவர்களை கவி பிடித்து அவர்களுடைய எலும்புகளை எல்லாம் நொறுக்கி விட்டன. அப்பொழுது தாரியு அரசன் நாடெங்கும் வாழ்ந்து வந்த எல்லா இனத்தவருக்கும் நாட்டினருக்கும் மொழியினருக்கும் ஓர் அறிக்கை விடுவித்தான்.
உங்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டாவதாக. என் ஆட்சிக்கு உட்பட்ட நாடு முழுவதும் உள்ள மக்கள் தானியேலின் கடவுளுக்கு அஞ்சி நடுங்க வேண்டும். இது என் ஆணை. ஏனெனில் அவரே வாழும் கடவுள். அவர் என்றென்றும் நிலைத்திருக்கின்றார். அவரது ஆட்சி என்றும் அழிவற்றது. அவரது அரசுரிமைக்கு முடிவே இராது. தானியேலை சிங்கங்களின் பிடியினின்று காப்பாற்றியவர் அவரே. அவரே மீட்பர், விடுதலை அளிப்பவரும் அவரே. விண்ணிலும் மண்ணிலும் அரிய செயல்களையும் விந்தைகளையும் ஆற்றுபவர் அவரே. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. பதிலுரை பாடல் பல்லவி. என்றென்றும் அவரை புகழ்ந்து பாடி ஏத்தி போற்றுங்கள். என்றென்றும் அவரை புகழ்ந்து பாடி ஏத்தி போற்றுங்கள். பனி திவலைகளை பனிமலையே ஆண்டவரை வாழ்த்துங்கள். பல்லவி. என்றென்றும் அவரை புகழ்ந்து பாடி ஏத்தி போற்றுங்கள். பனி கட்டியே குளிர்மையே ஆண்டவரை வாழ்த்துங்கள். உரை பனியே மூடு பனியே ஆண்டவரை வாழ்த்துங்கள். என்றென்றும் அவரை புகழ்ந்து பாடி ஏத்தி போற்றுங்கள். இரவே பகலே ஆண்டவரை வாழ்த்துங்கள். ஒளியே இருளே ஆண்டவரை வாழ்த்துங்கள். என்றென்றும் அவரை புகழ்ந்து பாடி ஏத்தி போற்றுங்கள். மின்னல்களே முகில்களே ஆண்டவரை வாழ்த்துங்கள். மண்ணுலகு ஆண்டவரை வாழ்த்துவதாக. என்றென்றும் அவரை புகழ்ந்து பாடி ஏத்தி போற்றுங்கள். அல்லேலூயா 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 அல்லேலூயா. நீங்கள் தலை நிமிர்ந்து நில்லுங்கள், ஏனெனில் உங்கள் மீட்பு நெருங்கி வருகிறது. அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாற்றி உமக்கே. லூக்கா நற்செய்தி அதிகாரம் 21 வாழ்வதற்கிறை வார்த்தைகள் 20 தொடக்கம் 28 முடிய. அக்காலத்தில் இயேசு தம் சீடர்களை நோக்கி கூறியது: எருசலேமை படைகள் சூழ்ந்திருப்பதை நீங்கள் காணும்போது அதன் அழிவு நெருங்கி வந்துவிட்டது என அறிந்து கொள்ளுங்கள். அப்போது யூதேயாவில் உள்ளவர்கள் மலைகளுக்கு தப்பி ஓடட்டும், நகரத்தில் நடுவில் உள்ளவர்கள் வெளியேறட்டும், நாட்டுப்புறங்களில் இருப்பவர்கள் நகரத்துக்குள்ளே வர வேண்டாம். ஏனெனில் அவை பழிவாங்கும் நாட்கள். அப்போது மறைநூலில் எழுதியுள்ள யாவும் நிறைவேறும். அந்நாள்களில் கருவுற்றிருப்போர், பாலூட்டுவோர் ஆகியோரின் நிலைமை அந்தோ பரிதாபம். ஏனெனில் விண்ணுலகின் மீது பேரிடரும் அம்மக்கள் மீது கடவுளின் சினமும் வரும். அவர்கள் கூரான வாளால் வீழ்த்தப்படுவார்கள். எல்லா நாடுகளுக்கும் சிறைபிடித்து செல்லப்படுவார்கள். பிரயணத்தார் காலம் நிறைவு பெறும் வரை எருசலேம் அவர்களால் மிதிக்கப்படும். மேலும் கதிரவனிலும் நிலாவிலும் விண்மீன்களிலும் அடையாளங்கள் தென்படும். மண்ணுலகில் மக்களினங்கள் கடலின் கொந்தளிப்பின் முழக்கத்தினால் கலங்கி என்ன செய்வதென்று தெரியாத குழப்பம் அடைவார்கள். உலகில் என்ன நேருமோ என எண்ணி மனிதர் அச்சத்தினால் மயக்கமுறுவர். ஏனெனில் வான்வெளி கோள்கள் அதிரும். அப்போது மிகுந்த வல்லமையோடும் ஆட்சியோடும் மானிட மகன் மேகங்கள் மீது வருவதை அவர்கள் காண்பார்கள். இவை நிகழத் தொடங்கும் போது நீங்கள் தலை நிமிர்ந்து நில்லுங்கள், ஏனெனில் உங்கள் மீட்பு நெருங்கி வருகின்றது என்றார். ஆண்டவரின் அருள் வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ்.
இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, இயேசுவுக்கே நன்றி, இயேசுவுக்கே மகிமை, இயேசுவுக்கே மகிமை, இயேசுவுக்கே ஆராதனை. இயேசுவுக்கே ஆராதனை. ஹalleluya, 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 ஹalleluya. ஹalleluya. Praise the Lord, Praise the Lord, praise the Lord. praise the Lord. மரியே வாழ்க, மரியே வாழ்க, மரியே வாழ்க. மரியே வாழ்க. இயேசு கிறிஸ்துவில் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, நேற்றைய முதல் வாசகத்தில் ஆண்டவர் பெல்தசார் என்ற அந்த மன்னனுக்கு எச்சரிக்கை விடுத்ததை நாம் வாசிக்க கேட்டு அதனுடைய விளக்கத்தை தானியேல் தீர்க்கதரிசி விளக்கி கூறி, உன் அரசானது மேதியருக்கும் பாரசீகருக்கும் பிரித்து கொடுக்கப்படும், உன் நாட்கள் எண்ணப்பட்டு விட்டன என்ற அந்த மறைநூல் வாக்குக்கு ஏற்ப அன்று இரவே அந்த மன்னன் பெல்தசார் கொலை செய்யப்படுகிறான். ஆண்டவருடைய வாக்குப்படி மேதியரான தாரியு என்ற மன்னனுக்கு முடிசூட்டப்படுகிறது. அப்படி அந்த மன்னன் முடிசூட்டப்பட்ட பொழுது அவன் தன் நாடெங்கும் வரி வசூலிப்பதற்காக தண்டல்காரர்களை 120 தண்டல்காரர்களை அவன் நியமிக்கிறான். இந்த 120 தண்டல்காரர்களை கண்காணிப்பதற்காக 3 மேற்பார்வையாளர்களை அவன் நியமிக்கிறான். அப்படி நியமித்த ஒருவர்தான் தானியேலும் ஒருவர். இந்த 3 மேற்பார்வையாளர்களிலே தானியேல் அதிக ஞானமும் ஆவியினுடைய பரிசுத்த ஆவியின் வல்லமையும் கடவுளினுடைய ஆற்றலையும் பெற்றிருந்ததை தாரியூஸ் என்ற மன்னன் அவன் காண்கிறான். எல்லோரையும் விட உண்மையாகவும் நேர்மையாகவும் குற்றமற்றவராகவும் இருப்பதை அவன் கண்டுகொள்கிறான். எனவே அந்த மற்ற 3 பேரையும் தவிர்த்துவிட்டு தானியேலை மட்டும் எல்லா தண்டல்காரர்களுக்கும் அதிபதியாக, எல்லா தண்டல்காரர்களுக்கும் ஒரே மேற்பார்வையாளராக நியமிக்க திட்டமிடுகிறார். இந்த திட்டத்தை அறிந்து கொண்ட மற்ற மேற்பார்வையாளர்கள், ஐயோ தங்களுடைய பிழைப்பு பேருமே, தங்களுடைய ஏமாற்று வேலைகள் எல்லாம் தெரிந்து விடுமே, தாங்கள் இனி பிழைக்க முடியாதே என்று அவர்கள் திட்டம் தீட்டி அவர்கள் ஒன்று கூடி தானியேலுக்கு எதிராக அரசனிடம் போய் முறையிடுகிறார்கள். என்றால் தானியேலிடத்திலே ஒரு குற்றமும் அவர்களால் கண்டுபிடிக்க முடியவில்லை. எனவே தானியேலுடைய ஜெபத்தை பற்றி, தானியேலின் வழிபாட்டை பற்றி அரசனிடத்திலே முறையிடுகிறார்கள். அரசரே, நீ சட்டமிட்டது போல இதோ உம்மை வணங்காதவர்கள் எல்லோரும் சிங்க குகையில தள்ளப்படுவார்கள். அது வேறு எந்த தெய்வமோ எந்த மனிதராக இருந்தாலும் சரி, உம்மை மட்டுமே அவர்கள் வணங்க வேண்டும் என்ற சட்டத்தை இயற்றியுள்ளீர்கள் அல்லவா? அப்படிப்பட்டவர்கள், அதை செய்யாதவர்கள், அதை மீறுபவர்கள் சிங்க குகையில் தள்ளப்பட வேண்டும் என்று நீர்தானே சட்டம் இயற்றி முத்திரையிட்டீர் என்று அவர்கள் சொன்ன பொழுது அந்த அரசன் கலங்குகிறான். காரணம், தானியேல் அவருக்கும் அவருடைய தந்தைக்கும் அவருடைய முன்னோர்களுக்கும் செய்த காரியங்களை இவன் அறிந்திருந்தான். தானியேலோடு ஆண்டவர் இருக்கிறார் என்று அவர் அறிந்திருந்தார். தானியேல் ஞானமிக்கவராய் இருக்கிறார். தானியேல் கடவுளின் ஆவியை கொண்டவராய் இருக்கிறார், எல்லாவற்றிலும் சிறந்தவராய் இருக்கிறார் என்று அந்த அரசனுக்கு தெரியும். ஆனாலும் இவர்களுடைய பொய் குற்றத்தை அவர் கேட்ட பொழுது கலங்குகிறார், துக்கம் அடைகிறார். ஆனாலும் அரசன் தன்னுடைய கட்டளையை மீற முடியாது அல்லவா? அவருடைய வார்த்தையை பாருங்கள். தானியேல், இந்த அரசனுக்கு இருக்கிற நம்பிக்கையை பாருங்கள். தானியேல், நீ இடைவிடாமல் மன்றாடுகிற கடவுள் உன்னை விடுவிப்பார். நீ இடைவிடாமல் மன்றாடுகிற கடவுள் உன்னை விடுவிப்பார். பாருங்கள் அன்புக்குரியவர்களே, ஜெபத்தின் வல்லமையை பாருங்கள். ஆண்டவரை நோக்கி நாம் இடைவிடாமல் ஜெபிக்கிற பொழுது அதன் வல்லமையை அந்த அரசன், கடவுளை நம்பாத, கடவுளை அறிந்து கொள்ளாத அந்த அரசன் தாரியூஸ் என்பவர் அறிக்கையிடுவதை பாருங்கள். நீ இடைவிடாமல் மன்றாடுகிற கடவுள் உன்னை விடுவிப்பார் என்று அந்த நம்பிக்கை வார்த்தைகளை சொல்லி எல்லா மக்களும் திட்டமிட்டபடி, எல்லோரும் சூழ்ச்சி செய்தபடி தானியேலை சிங்க குகையிலே தள்ளுகிறார்கள். அந்த அரசனோ இரவு முழுவதும் உண்ணவில்லை, உறங்கவில்லை. பாருங்கள், ஒரு கடவுளுடைய மனிதருக்கு எல்லாரிடமிருந்தும் தயவு கிடைக்கும். எத்தனை பேர் எதிர்த்து நின்றாலும் எல்லோரையும் விட மேன்மையான தயவை கடவுள் நமக்கு வைத்திருப்பார் என்பதை இதோ இந்த செய்தி நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. அன்புக்குரியவர்களே, கடவுளை நாம் சார்ந்திருந்தால்
நமக்கு எதிராக எத்தனை மனிதர்கள் எழும்பினாலும் எவரும் ஒன்று செய்ய முடியாது. அந்த மனிதர்களுக்கெல்லாம் மேலான ஒருவரை கடவுள் நமக்கு வைத்திருப்பார். அன்புக்குரியவர்களே, அரசனை கடவுள் வைத்திருந்தார். தானியேலுக்கு சார்பாக நிற்பதற்கு அரசனை வைத்திருந்தார். மக்கள் திரண்டிருந்தால் என்ன, ஆட்சியாளர்கள் திரண்டிருந்தால் என்ன, மேற்பார்வையாளர்கள் திரண்டிருந்தால் என்ன, தண்டல்காரர்கள் திரண்டிருந்தால் என்ன, இந்த உலகமே உன்னை எதிர்த்து நின்றால் என்ன, கடவுள் உன் சார்பாய் இருக்கிறார். அவர் உனக்காய் போரிடுவார். உனக்காக போர்வதற்காக, உன் சார்பாய் நிற்பதற்காக உன் நடுவில் இருக்கிற ஒருவரை, பெரியவரை, எல்லாரையும் சிறந்தவரை அவர் உனக்காய் வைத்திருப்பார். அன்புக்குரியவர்களே, கடவுள் அத்தனை வல்லமை மிக்கவர். தானியேலை சிங்கக்குகையிலே தூக்கி எறிந்தவுடன் அடுத்த நாள் மறுநாளையிலே அரசன் ஓடுகிறார். பாருங்கள், அரசன் ஓடுகிறார். தானியேலுக்கு என்ன ஆகிவிட்டதோ என்பதை குறித்து வெளியில் இருந்து மீண்டும் அதே வார்த்தைகள், தானியேல், நீ இடைவிடாமல் மன்றாடிய கடவுள் உன்னை சிங்கத்தின் வாயில் நின்று உன்னை காத்தாரா என்று சொல்ல பொழுது தானியேலிடமிருந்து, ஆம் அரசரே, இதோ நான் இடைவிடாமல் மன்றாடுகின்ற உண்மையான இறைவன் என்னை சிங்கத்தின் குகையிலிருந்து காத்தார். சிங்கத்தின் வாயை அவர் அடைத்து போட்டார். எத்தனை துன்பங்கள், எத்தனை கொடிய காரியங்கள் உங்கள் வாழ்க்கையில் உங்கள் கண் முன்பே இருந்தாலும் எதுவும் உங்களை அணுகாது. அன்புக்குரியவர்களே, சாவு கூட உங்களுக்கு முன் நின்றால் கூட அந்த சாவு கூட உங்களுக்கு ஒன்றும் செய்யாது. அவர் திட்டம் உங்களிலே நிறைவேறுகிற வரை. எனவே அந்த அரசனுடைய நம்பிக்கைக்குரிய வார்த்தைகளை பாருங்கள். தானியேல் வெளியே எடுக்கப்படுகிறார். அவர் மீது குற்றம் சாட்டப்பட்டவர்கள் மட்டுமல்ல, அவர்கள் குடும்பம் முழுவதையுமாக அரசன் உள்ளே தூக்கி எறிகிறான். அவர்கள் அந்த வாயிலை நுழைவதற்கு முன்னே அந்த சிங்கங்கள் எல்லாம் ஓடி வந்து அவர்கள் சதையை மட்டும் தின்கவில்லை. அன்புக்குரியவர்களே, எலும்புகளை நொறுக்கி போட்டன. எங்கும் நடைபெறாதது. ஒரு சிங்கம் ஒரு மனிதரையோ ஒரு இரையையோ பிடிக்குது என்றால் அதற்கு வயிறு நிறைகிற வரை தின்றுவிட்டு அப்படியே போட்டு விட்டுவிடும். அந்த இரையை அது பாதியாக போட்டு விட்டு போய்விடும். அந்த எலும்புகளை எந்த விலங்குகளும் ஒன்றும் செய்ய முடியாது. ஆனால் இந்த மனிதர்களின் எலும்புகளை அந்த சிங்கங்கள் நொறுக்கி போட்டன. அன்புக்குரியவர்களே, கடவுள் நம் சார்பாக இருக்கிற பொழுது நமக்கு எதிராக யார் இருக்க முடியும்? கடவுள் நம் சார்பாக இருக்கிற பொழுது நமக்கு எதிராக யார் இருக்க முடியும்? தானியேல் எவ்வாறு இந்த வல்லமையை பெற்றுக்கொண்டார்? தானியேல் எவ்வாறு இந்த அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டார்? எப்பொழுதும் தன் கண்கள் விண்ணகத்தை நோக்கியே இருந்தன. எப்பொழுதும் தன் தலை விண்ணகத்தை நோக்கி உயர்த்தியே இருந்தது. அன்புக்குரியவர்களே, அதைத்தான் இந்த நாளிலே ஆண்டவர் சொல்கிறார். உங்கள் வாழ்க்கையிலே, நீங்கள் வாழ்கிற இந்த உலகத்திலே துன்பங்களையும் துயரங்களையும் போர்களையும் பல்வேறு விதமான தீமைகளையும் நீங்கள் பார்க்கிற பொழுது, உங்களுக்கு பல்வேறு விதமான இன்னல்கள் இக்கட்டுகள் வருகிற பொழுது, உங்களை சிறைபிடிக்கிற பொழுது, உங்களை துன்புறுத்துகிற பொழுது, விண்ணிலும் மண்ணிலும் கலக்கங்கள், பல்வேறு விதமான காரியங்கள், அறிகுறிகள் தென்படுகிற பொழுது நீங்கள் தலை நிமிர்ந்து நில்லுங்கள். உங்கள் மீட்பு நெருங்கி வருகிறது. அன்புக்குரியவர்களே, ஒரு பண்ணை வீட்டில ஒரு பன்றியானது வளர்க்கப்பட்டது. அந்த பன்றி வளர்க்கின்ற அந்த இடத்திலே அதற்கு உணவு கொடுக்கப்பட்டது. அந்த பன்றி அந்த உணவை பார்த்து உண்கிற பொழுதெல்லாம் இந்த இடம் அசிங்கமாயிருக்கிறது, கொடுக்கப்படுகிற உணவு அசிங்கமாயிருக்கிறது என்று குனிந்து அந்த உணவை உண்கிற பொழுதெல்லாம் இது நாற்றம் அடிக்கிறதே என்று அதை நினைத்துக் கொண்டே அந்த பன்றியானது அந்த இடத்தை குறித்தும் அந்த உணவை குறித்தும் அது இடைஞ்சல் பட்டு கொண்டு, இதுதான் வாழ்க்கையா, இதுதான் உலகமா, இப்படித்தானா என்று அது நினைத்துக் கொண்டிருந்ததாம். அதை வெட்டுகிற நாள் வந்த பொழுது அந்த பன்றியை 4 கால்களையும் கட்டி அதை தலைகீழாக தூக்கி கொண்டு போனார்களாம். அப்படித்தான் போவார்கள். அதை தலைகீழாக தூக்கி கொண்டு போன பொழுது முதல் முறையாக அந்த பன்றியானது இன்னொரு உலகத்தை பார்க்கிறது. அது தலையீராக தூக்கி கொண்டு போன பொழுது தன் கண்களுக்கு எதிரே அழகான மேகங்கள் தென்படுகிறது, வானம் தென்படுகிறது, நட்சத்திரங்கள் தென்படுகிறது. அதை பார்த்து அந்த பன்றியானது மகிழ்கிறதாம். ஓ, இப்படிப்பட்ட ஒரு உலகம் இருக்கிறதா? நான் இத்தனை நாள் வரையிலே இந்த நாற்றத்தையும் துர்நாற்றத்தையும்
கீழ் நோக்கியே நான் பார்த்து கொண்டிருந்தேனே, நான் மேலே என் கண்களை உயர்த்தி நான் பார்ப்பதை தவறிவிட்டேனே என்று அந்த பன்றியானது தான் வெட்டப்படுவதை கூட அறியாமல், தான் கொல்லப்பட போவதை கூட அறியாமல் அந்த பன்றியானது மகிழ்ந்து, இப்படி ஒரு உலகமா, இப்படி ஒரு காரியங்களா, இப்படி ஒரு ஆச்சரியங்களா என்று மேலே பார்த்த வண்ணமாக அது தனது அந்த ஆச்சரியங்களை பார்த்து அது மகிழ்ந்து கொண்டே போனதாம். அன்புக்குரியவர்களே, எனவேதான் ஆண்டவர் சொல்கிறார், நாம் இந்த உலகத்திலே வாழ்கிற பொழுது நாம் இந்த உலகத்தை பார்த்து கொண்டே இருந்தால், இந்த உலகத்தில் இருக்கிற பிரச்சனைகள், துன்பங்கள், வேதனைகள், அவமானங்கள் இந்த உலகத்தில் நமக்கு கிடைத்திருக்கிற மட்டும்தான் தெரியும். அவை நமக்கு பெரிதாய் தெரியும். என் வாழ்க்கை என்ன இப்படி போய்விட்டது, என் குடும்பத்தில் என்ன இத்தனை பிரச்சனைகள் இருக்கிறது, என் பிள்ளைகள் வாழ்க்கை எப்படி போய்விட்டது, எனக்கு ஏன் இந்த துன்பம், எனக்கு ஏன் இந்த துயரம், எனக்கு ஏன் இந்த வாழ்க்கை, நான் வாழ்ந்து என்ன பயன், நான் எதற்காக வாழ வேண்டும் என்றெல்லாம் நமக்கு தோன்றுகிறதே. நான் நல்ல காரியங்கள் செய்தும், நான் உண்மையாக இருந்தும், நான் நேர்மையாக இருந்தும், நான் பக்தியோடு இருந்தும், புனித வாழ்க்கை வாழ்ந்தும் எனக்கு ஏன்? எல்லா மனிதனிடத்திலும் வருகிறதே. அது சாதாரண மனிதனிடமாக இருந்தாலும் சரி, அது குருக்கள் கன்னியர்களாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, நான் எதற்காக வாழ வேண்டும், எதற்காக இந்த அழைப்பு, எதற்கு இந்த வாழ்க்கை என்றெல்லாம் நாம் என்ன நமது வாழ்க்கையிலே கடவுளின் திட்டம் என்று புலம்புகிறோமே. அன்புக்குரியவர்களை, கீழ் நோக்கியே பார்த்தால் இந்த உலகத்திலே உங்கள் வாழ்க்கையிலே உங்களிடத்திலே இல்லாததுதான் தென்படும். மேல் நோக்கி பார்க்க கற்றுக்கொள்ளுங்கள், மேல் நோக்கி பார்க்க கற்றுக்கொள்ளுங்கள், தலை நிமிர்ந்து பார்க்க நீங்கள் கற்றுக்கொள்ளுங்கள். அன்புக்குரியவர்களே, அப்பொழுதுதான் கடவுள் உங்களுக்கென வைத்திருக்கிற திட்டத்தை, கடவுள் உங்கள் வாழ்க்கையிலே வைத்திருக்கிற அதிசயங்களை, அற்புதங்களை நீங்கள் கண்டுகொள்ள முடியும். மேல் நோக்கி பார்ப்பது என்றால் என்ன? ஜெபத்திலே கடவுளை உற்று பார்ப்பது. ஒருவர் இடத்திலே கேட்டார், ஃபாதர், நான் கடவுளின் திட்டத்தை எவ்வாறு அறிந்து கொள்ள முடியும்? கடவுள் எனக்கு என்ன திட்டத்தை வைத்திருக்கிறார், அதை கண்டுகொள்வது எப்படி? கடவுளின் திட்டத்தை கண்டுகொள்வதற்கு முதல் வழி மேல் நோக்கி பார்த்தல். மேல் நோக்கி பார்த்தல் அப்படி என்றால் ஜெபத்திலே நிலைத்திருத்தல். ஜெபித்து பாருங்கள், கடவுளுடைய பிரசன்னத்திலே அமர்ந்து ஜெபித்து பாருங்கள். அவர் திட்டம் உங்களுக்கு வெளிப்படுத்தப்படும், அவர் திட்டம் உங்களுக்கு வெளிப்படுத்தப்படும். இரண்டாவதாக, கடவுள் உங்களிடம் ஒப்படைத்த காரியங்களை நீங்கள் தொடர்ந்து செய்து கொண்டே இருங்கள், தொடர்ந்து செய்து கொண்டே இருங்கள். உங்களுக்கு ஒரு குடும்பத்தை ஒப்பு கொடுத்திருந்தால் அந்த குடும்பத்தை நல்ல முறையிலே பராமரிப்பதிலும் பாதுகாப்பதிலும் அந்த குடும்பத்திற்கான கடமைகளை நிறைவேற்றுவதிலும் நீங்கள் பொறுப்போடு செயல்படுங்கள். அதற்கான முயற்சிகளை நீங்கள் செய்து கொண்டே இருக்க வேண்டும். கடவுள் அப்படியே உங்கள் வாழ்க்கையில் எல்லாவற்றையும் தூக்கி போட்டு விடுவார் என்று நீங்கள் நினைக்க கூடாது. அவருடைய அருள், அவருடைய கிருபை, அவருடைய இரக்கம் 1% போதும். ஆனால் 99% நாம் தான் முயற்சி செய்ய வேண்டும். நாம் தான் அதற்குரிய காரியங்களை நாம் தான் தேட வேண்டும். நாம் உழைக்க வேண்டும், நாம் முயற்சி செய்ய வேண்டும், தொடர்ந்து நாம் தேடிக்கொண்டே இருக்க வேண்டும், முயற்சிகள் செய்து கொண்டே இருக்க வேண்டும். முடங்கி போய் விடக்கூடாது. எனக்கு இது நடக்காது, எனக்கு இது கிடைக்காது, என்னால் இது முடியாது, இது இப்படிப்பட்டது, இதனால் ஒரு பயனும் இல்லை என்ற இந்த வார்த்தைகள் நமது வாழ்க்கையிலே வரக்கூடாது. நான் செய்கின்றதில், நான் செய்கின்ற வேலைகளிலே கடவுள் என்னை ஆசீர்வதிப்பார், அவர் இன்னும் என்னை ஆசீர்வதிப்பார், என்னை உயர்த்துவார். நான் தொடர்ந்து பொறுப்புள்ள மனிதனாய் எனது பணிகளை செய்து கொண்டே இருக்க வேண்டும், எனது பணிகளை செய்து கொண்டே இருக்க வேண்டும். எனது வாழ்க்கையில கடவுள் என்னிடம் ஒப்படைத்ததை நான் பத்திரமாய் பார்த்துக் கொள்ள வேண்டும். அன்புக்குரியவர்களே, ஆக இரண்டாவதாக, நான் பொறுப்புள்ள மனிதராய் தொடர்ந்து நான் முயற்சிகள் செய்து கொண்டே இருக்க வேண்டும். மூன்றாவதாக, அவருக்குரிய காரியங்களில் நாம் ஈடுபட வேண்டும். விண்ணகத்திற்குரிய காரியங்கள், இந்த மண்ணகத்திற்குரிய காரியங்கள் எதுவும் நமக்கு வாழ்வு தந்து விட முடியாது. இந்த மண்ணகத்திற்குரிய காரியங்கள், இந்த மண்ணகத்திற்கு ஒரு அரசாட்சியோ அல்லது அரசியலோ அல்லது இந்த மண்ணகத்திற்கு சொந்தமான எதுவுமோ ஒருபோதும் நமக்கு வாழ்வு தந்து விட முடியாது. விண்ணகத்துக்குரியவற்றை நீங்கள் நாடுங்கள், மேலுலகு சார்ந்தவற்றை நீங்கள் நாடுங்கள் என்று தூய பவுல் சொல்லுகிறார். மேலுலகு சார்ந்தவற்றை நீங்கள் நாடுங்கள். ஆக நமது வாழ்க்கையில நாம் கீழ் நோக்கியே பார்த்து கொண்டிருந்தால் நமது வாழ்க்கையில் இருக்கிற துன்பங்களும் துயரங்களும் வேதனைகளும் தலை குனிவுகளும், நமது வாழ்க்கையில் நடந்த கஷ்டங்களும் கவலைகளும் துயரங்களும் தான் நமக்கு பெரிய காரியங்களாய் தெரியும். நம்மிடம் இல்லாதவை, நடக்காதவை, நிறைவேறாதவை தான் பெரிய காரியங்களாய் தெரியும்.
மேல் நோக்கி பார்த்து கற்றுக்கொள்ளுங்கள் அன்புக்குரியவர்களே. கடவுளை நோக்கி பார்க்க கற்றுக்கொள்ளுங்கள். விண்ணகத்தை நோக்கி பார்க்க கற்றுக்கொள்ளுங்கள். அப்படி என்றால் ஜெபிக்க கற்றுக்கொள்ளுங்கள். ஜெபிக்க கற்றுக்கொள்ளுங்கள். 2 வகையான மக்களை ஆண்டவர் சொல்கிறார். ஒன்று இந்த உலகத்திற்குரியவர்கள், இரண்டாவதாக அவர் மீது நம்பிக்கை வைத்து வாழ்வோர். இந்த உலகத்திற்குரியவர்கள் இந்த உலகத்திலே நடக்கிற காரியங்களை பார்த்து ஐயோ என் வாழ்க்கை முடிய போகிறதே, ஐயோ உலகம் முடிய போகிறதே, ஐயோ என்று பதறுவார்கள். ஐயோ என் வாழ்க்கையில் ஒண்ணுமில்லையே, ஐயோ என் பிள்ளைங்க வாழ்க்கை இப்படி போய்விட்டதே, ஐயோ நான் அழிந்து போகிறேனே, ஐயோ நான் சாக போகிறேனே, ஐயோ என் குடும்பம் இப்படி ஆகிவிட்டதே, ஐயோ என் பிசினஸ் இப்படி ஆகிவிட்டதே, ஐயோ எனக்கு உடல்நிலை எப்படி ஆகிவிட்டதே, என் குடும்பம் இப்படி போச்சே என்று உலகத்தை பார்க்கின்ற மனிதர்கள் இப்படித்தான் புலம்புவார்கள். கடவுள் மீது நம்பிக்கை வைத்திருப்பவர்கள் விண்ணகத்தை நோக்கி பார்த்து தலையை நிமிர்ந்து நில்லுங்கள், என் மீட்பு நெருங்கி வருகிறது. இந்த துன்பத்தின் வழியாய், துயரத்தின் வழியாய், இந்த வேதனையின் வழியாய், இந்த காரியங்கள் வழியாய், அல்லது இந்த விபத்துக்கள் வழியாய், இந்த சோதனைகள் வழியாய் கடவுள் எனக்கான ஒரு மாபெரும் காரியத்தை வைத்திருக்கிறார் என்று அவரை நோக்கி பாருங்கள். உங்கள் வாழ்க்கையில் நடக்கிற எல்லா காரியங்களிலும் கடவுளினுடைய திட்டத்தை, அவரின் பராமரிப்பை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் அன்புக்குரியவர்களே. அதைத்தான் ஆண்டவர் சொல்கிறார். உலக மக்கள் ஒன்று, இரண்டாவதாக அவர் மீது நம்பிக்கை வைப்போர். நாம் உலகத்தை சார்ந்தவர்களாக இருந்தால் இந்த உலகத்துக்குரியவை அனைத்தும் நம்மை சார்ந்திருக்கும். அவையெல்லாம் நிலையற்றவை, அவையெல்லாம் நம்மை காயப்படுத்துபவை, அவையெல்லாம் நம்மை இகழ்ச்சிக்கு உள்ளாக்குபவை, அவையெல்லாம் நம்மை பலவீனப்படுத்துபவை. ஆனால் விண்ணகத்துக்குரியவை நம்மை தலை நிமிர்ந்து இருக்க செய்யும், தைரியமாய் நடக்க செய்யும், ஆண்டவரின் அருளை நமக்கு கொடுக்கும், கடவுளின் வல்லமையோடு நம்மை வாழச் செய்யும். அன்புக்குரியவர்களே, எத்தனை கவலைகள் வேதனைகளோடு நாம் இன்னும் கீழே குனிந்து கொண்டே இருக்கிறோம். எத்தனை கவலைகள் நம்மை கீழே குனிய 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 செய்து மேலே இருக்கிற மகிழ்ச்சியை பார்க்க தவற நம்மை செய்திருக்கின்றன. உங்கள் கவலைகளை நினைத்து, உங்கள் துக்கங்களை நினைத்து, துயரங்களை நினைத்து நீங்கள் தலைகுனிந்தே இருந்தீர்கள் என்றால் விண்ணகத்தில் நமக்கென வைக்கப்பட்டிருக்கிற அந்த மகிழ்ச்சியை, மாட்சிமையை நாம் ஒருபோதும் காண முடியாது. எனவே தான் ஆண்டவர் பல்வேறு சூழ்நிலைகளில கீழே படுத்து கிடந்தவரை கை தூக்கி விடுகிறார். தூக்கி எழுங்கள். கீழே படுத்தே கிடந்த மக்கள், தன் தரையை பார்த்து கொண்டிருந்தவர்கள், பேயினால் பிடிக்கப்பட்ட அந்த சிறுவன், கீழே தள்ளப்பட்டு கிடக்கிற அந்த சிறுவனை கரம் தூக்கி எழுப்புகிறார். காய்ச்சலால் கிடந்த அந்த மகளை கரம் தூக்கி எழுப்புகிறார் ஆண்டவர். அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் பல வேளைகளை கரத்தை தூக்கி எழுப்பி விடுகிறார். காரணம் என்ன? மேல் நோக்கி பாருங்கள். பேதுருவும் யோவானும் சென்ற பொழுது அங்கே கால் முடமாயிருந்த ஊனமுற்றிருந்த அந்த மனிதனை பார்த்து அவர்கள் எழுந்து நட என்று அவன் கையை பிடித்து தூக்கி எழுப்பி விடுகிறார்கள். அவன் குதித்து நடந்து ஓடுகிறான். அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் மீது நம்பிக்கை வைக்கிறவர்கள் மேலே பார்ப்பார்கள். ஆண்டவரின் திட்டத்தை உணர்ந்து கொள்கிறவர்கள் மேலே பார்ப்பார்கள். மேலே பாருங்கள், விண்ணகத்தை நோக்கி பாருங்கள். எப்பொழுதும் தலையிலிருந்து நில்லுங்கள். விண்ணகத்திலே நமக்காக வைக்கப்பட்டிருக்கிற அந்த மகிமையை, மாட்சிமையை எண்ணி இந்த மண்ணுலகிலே நீங்கள் மகிழுங்கள். இந்த உலகத்திலே நான் எதை இழந்தால் என்ன? விண்ணகத்திலே எனக்கு எல்லாம் வைக்கப்பட்டிருக்கிறதே, அதை நான் இழந்து விடக்கூடாது. விண்ணகத்தை இழந்து விடக்கூடாது. இந்த மண்ணகத்திற்குரிய காரியங்களை சம்பாதிப்பதிலே நீங்கள் உங்களை தொலைத்துக் கொள்ளாதீர்கள். விண்ணகத்தை சம்பாதிப்பதற்குரிய காரியங்களை இந்த மண்ணகத்தில் நீங்கள் செய்யுங்கள். விண்ணகத்தை சம்பாதிப்பதற்குரிய காரியங்களை இந்த மண்ணுலகிலே நீங்கள் செய்யுங்கள். இந்த மண்ணுலகை சம்பாதிப்பதற்கான காரியங்களை அல்ல. நீங்கள் மண்ணுலகத்தை சம்பாதிப்பதிலே தொலைத்து விடாதீர்கள். கடவுளுக்காக, கடவுளினுடைய அரசுக்காக, அந்த விண்ணரசை சொந்தமாக்கி கொள்ள நான் என்ன செய்தேன்? ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். நம் கண்கள் மேலே இருக்கட்டும். தலை நிமிர்ந்து நிற்போம் என்றால் எப்பொழுதுமே ஜெபத்தில் நிலைத்திருத்தல். ஜெபத்தின் வழியாக கடவுளின் திட்டங்கள் வெளிப்படும். கடவுளின் அற்புதங்கள், அதிசயங்களை நாம் கண்டுகொள்வோம். ஜெபமே ஜெயம். அதுதான் தானியேல் நமக்கு கற்றுக் கொடுத்தது. ஜெபமே வெற்றி, ஜெபமே வாழ்வு, ஜெபமே விடுதலை. அந்த அரசன் சொன்னான் அல்லவா, நீ இடைவிடாமல் மன்றாடிய கடவுள் உன்னை விடுவிப்பார். இடைவிடாமல்
தானியேலுடைய எண்ணங்கள், அவருடைய கண்கள், அவருடைய தலை எல்லாம் எப்பொழுதுமே விண்ணகத்தை நோக்கி இருந்தது. மண்ணகத்தை நோக்கி பார்க்காதீர்கள் அன்புக்குரியவர்களே. மண்ணகத்தில் உங்கள் வாழ்க்கை வீழ்ந்து போய் கிடக்கிறதா? உங்கள் தலை எப்பொழுதுமே குனிந்து போய் இருக்கிறதா? நிமிர்ந்து பாருங்கள், கடவுளின் பராமரிப்பை பாருங்கள். எனவே தான் ஆண்டவர் சொன்னாரே, வானத்து பறவைகளை பாருங்கள், வானத்து பறவைகளை பாருங்கள், அவை விதைப்பதும் இல்லை, அறுப்பதும் இல்லை, களஞ்சியத்தில் சேர்த்து வைப்பதும் இல்லை. மலர்களை பாருங்கள், காட்டு மலர்களை பாருங்கள். சாலமோன் கூட தன் அரசாட்சி நாட்களிலே இவ்வளவு அழகாய் உடுத்தியதில்லை. அதைவிட நீங்கள் மேலாளர் அல்லவா? அதைவிட நீங்கள் மேலாளர் அல்லவா? கடவுள் உங்களை எப்படி பராமரித்துக் கொள்வார்? எவ்வளவு பராமரித்துக் கொள்வார்? இந்த நிமிடம் வரையிலே உங்களை பராமரித்துக் கொண்டிருக்கிறாரே, இதைவிட என்ன வேண்டும்? மேலே பார்க்க கற்றுக்கொள்ளுங்கள். ஜெபத்திலே கடவுளை நோக்கி ஜெபிக்க கற்றுக்கொள்ளுங்கள். ஜெபத்தால் எல்லாம் ஆகும். சிங்கத்தின் வாயை கட்டியவர், சிங்கத்தின் வாயை கட்டியவர் ஏதோ நமக்கு எதிராக இருக்கிற காரியங்களை கட்ட மாட்டாரா? நம் வாழ்க்கையில் நம் கண் முன்னே இருக்கிற துன்பங்கள், வேதனைகள், சாவு கொடுப்பவை, மரணத்தை கொடுப்பவை, நம்மை இழக்க செய்வை, நம்மை பயமுறுத்துபவை, நம்மை அச்சமுறுத்துவதை கடவுள் அவர் கட்டி போட மாட்டாரா? உங்களுக்கு முன்னிருப்பதை குறித்து நீங்கள் கவலைப்படாதீர்கள். உங்களுக்கு வாழ்க்கையில் நடந்ததை குறித்து கவலைப்படாதீர்கள். அல்லது நடந்து கொண்டிருப்பதை குறித்து. இதுதான் நமது பிரச்சனை. ஐயோ, என் வாழ்க்கை இப்படி நடந்துருச்சு, ஐயோ என்ன ஆகுமோ, என் எதிர்காலம் என்ன ஆகுமோ, எனக்கு இப்படி இருக்குது, எனக்கு என்ன ஆகும் என்ன ஆகும் என்ன ஆகும் என்ன ஆகும் என்று உங்கள் கண் முன்பே இருப்பதை குறித்து நீ கவலைப்படாதே. தானியேல் தன் கண் முன்பே நின்ற சிங்கத்தை குறித்து பயப்படவில்லை. ஐயோ, எனக்கு முன்பாக கட்சிக்கும் சிங்கம் இருக்கிறதே, ஐயோ நான் அந்த குகைக்குள் சென்றால் இந்த சிங்கம் என்னை கடித்து கொண்டு விடுவேன். சிங்கத்தை குறித்து தானியேல் ஒருபோதும் அச்சப்படவில்லை, அதை பார்க்கவில்லை, அதை பயப்படவில்லை. மாறாக சிங்கத்தின் வாயை கட்டுகிற ஆண்டவரை பார்த்தார். உனக்கு முன் இருக்கிற பிரச்சனைகளை பார்க்கிறையா? என் மகனே, என் மகளே, உங்களுக்கு முன் இருக்கிற பிரச்சனைகளை பார்க்கிறீங்களா? உங்களுக்கு முன்னாடி இருக்கிற தடைகளை பார்க்கீங்களா? உங்க வாழ்க்கையில நிறைவேறாத காரியங்களை நீங்க பார்த்தீங்கன்னா அந்த குறைகள் குறையாகத்தான் இருக்கும். நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் பயந்தவர்களாய் கடவுளின் அருளை, ஆசீர்வாதத்தை, விடுதலையை ஒருபோதும் நீங்கள் கண்டுகொள்ள முடியாது அன்புக்குரியவர்களே. அதை ஒருபோதும் அனுபவிக்க முடியாது. உங்களுக்கு முன்னிருப்பதை குறித்து நீ ஒருபோதும் கலங்காதே, பயப்படாதே, அச்சப்படாதே. ஐயோ, எனக்கு இந்த நோய் வந்து விட்டது, ஐயோ என் பிள்ளைங்க வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சு, ஐயோ என் குடும்பம் இப்படி போயிருச்சு என்று உனக்கு முன்னிருப்பதை, ஐயோ எனக்கு இன்னும் நடக்க வேண்டியதெல்லாம் நடக்கலையே, என் கல்யாணம் தடைபட்டுருச்சு, என் வேலை தடைபட்டு போய்விட்டது, எனது உருப்பட்டம் தடைபட்டு போய்விட்டது. அன்புக்குரியவர்களே, இல்லை, உனக்கு முன் இருக்கிற பிரச்சனைகள், ஐயோ என் உடம்பு இப்படி ஆயிடுச்சு, எங்க அம்மா இப்படி ஆயிட்டாங்களே, எங்க அப்பா இப்படி ஆயிட்டாங்களே, என் பிள்ளை இப்படி ஆயிடுச்சு, என் தொழில் இப்படி ஆகிவிட்டதே என்று உனக்கு முன் இருப்பதை நீ ஒருபோதும், உனக்கு முன் இருக்கிற பிரச்சனைகளை ஒருபோதும் நீ பார்க்காதே. ஆண்டவரை பார். அவையெல்லாம் தீர்த்து வைக்கிற ஆண்டவரை பார்க்க கற்றுக்கொள்ளுங்கள் அன்புக்குரியவர்களே. தாவீது ஜெபித்ததைப் போல என் துன்ப துயர வேதனை நாட்களில என் ஆண்டவரை நோக்கி நான் கூப்பிட்டேன். அவரோ என் பக்கம் இருந்து எனக்கு விடுதலை கொடுத்தார். என் பக்கம் இருந்து எனக்கு விடுதலை கொடுத்தார். பிரச்சனையை பார்த்து 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 கடவுளுடைய வாழ்க்கையில என்ன செய்கிறாரு, அல்லது என் வாழ்க்கையிலே அவர் என்ன செய்வதற்காக என்னை இந்த நாட்களிலே வைத்திருக்கிறார் என்பதை நான் அறிந்து கொள்ளாமல் போய்விடுவேன் அன்புக்குரியவர்களே. ஆம் அன்புக்குரியவர்களே, கடவுள் இந்த நாளிலே உங்களுக்காக என்ன வைத்திருக்கிறார்? கடவுள் உங்களை வாழ்கின்ற இந்த நாளிலே எதற்காக வைத்திருக்கிறார்? அதை நீங்கள் செய்து கொண்டே போய்கொண்டிருங்கள். உங்களுக்கு வர வேண்டிய ஆசீர்வாதம் வந்தே தீரும். உங்களுக்கு வர வேண்டிய விடுதலை வந்தே தீரும். உங்களுக்கு வர வேண்டிய நன்மைகள் வந்தே தீரும். ஒருபோதும் அவை தடைபடாது. நீங்கள் அவரை நம்பி முன்னே சென்று கொண்டே இருங்கள். நீங்கள் செய்ய வேண்டிய காரியத்தை செய்து கொண்டே இருங்கள். சோர்ந்து போகாதீர்கள், மனம் தளர்ந்து போகாதீர்கள். நீங்கள் செய்ய வேண்டியதை தைரியமாய் செய்யுங்கள். உங்களுக்கு கொடுக்கப்பட்டதை நீங்கள் பிரமாணிக்கமாய் செய்து கொண்டே போங்கள். உங்கள் குடும்பமாய் இருக்கட்டும், உங்கள் குடும்ப காரியங்களாய்
இருக்கட்டும், அல்லது கடவுள் ஒப்படைத்த இடமாகவோ, அவர் பணியாகவோ, அவருக்குரிய பணியாகவோ, எந்த காரியங்களாக இருக்கட்டும், கடவுள் உங்களிடம் ஒப்படைத்ததை பிரமாணிக்கமாய் நீங்கள் நேர்மையோடு, நீங்கள் மகிழ்ச்சியோடு செய்து கொண்டே போங்கள். மகிழ்ச்சியோடு ஆண்டவர் முன்னிலையில இருக்கிற மனிதர்களுக்கு தான் ஆசீர்வாதம். ஆசீர்வாதம். முகவாட்டத்தோடு ஆண்டவர் முன்னாடி வராதீங்க, துக்கத்தோடு வராதீங்க, வேதனையோடு வராதீங்க. அவருக்கு தெரியும் உங்கள் வேதனைகள், துக்கங்கள், துயரங்கள், உங்க வாழ்க்கையில என்ன வேண்டும் என்பது அவருக்கு நிச்சயம் தெரியும். மாறாக அவர் முன்னிலையில விசுவ நம்பிக்கையோட மகிழ்ச்சியோடு வாங்க, மகிழ்ச்சியோடு வாங்க. அப்பா நன்றி அப்பா, இந்த நாள்ல என்ன உயிரோடு வச்சிருக்கீங்களே, நன்றி அப்பா. இன்னைக்கு கூட ஆண்டவரே, நீ நினைத்தால் இன்று கூட என்னை நீர் எனக்கு ஒரு மாபெரும் அற்புதத்தை செய்வீங்கப்பா, நான் நம்புறேன்ப்பா, உங்களால் எல்லாம் முடியும்ப்பா. அப்படி நம்பிக்கையோட மகிழ்ச்சியோட வாங்க. நேற்றைய நாட்களின் தடைகள் அல்லப்பா, இன்னைக்கு அந்த தடைகளை நீங்கள் மாற்றுவீர்களப்பா, நன்றி அப்பா. அதற்கான நான் என்னால் எதிர்த்து நிற்க முடியாத, நான் எதிர்த்து பார்க்க முடியாத காரியங்களை எல்லாம் இன்னைக்கு நீங்க என்னால் அதை எதிர்த்து நிற்க அல்லது அதை முடிக்க நீங்க வல்லமையை தருவீங்கப்பா. அப்படி நீங்க மகிழ்ச்சியோட வந்து ஜெபித்து பாருங்க. முகவாட்டத்தோடு, துக்கத்தோடு, அழுகையோடு, வேதனையோடு, மனசுல கஷ்டத்தோடு ஆண்டவர் முன்னாடி வராதீங்க, வந்து நிக்காதீங்க. மகிழ்ச்சியோடு அங்க திருமுன்ல வாங்க. இஸ்ராயேல் மக்களுடைய ஜெபங்களை தாவீது அரசர் சொல்லுவார், மகிழ்ச்சியோடு ஆண்டவர் திருமுன்னுக்கு செல்லுவோம், ஆடி பாடி மகிழ்ச்சியோடு அவர் திருமுன்னுக்கு செல்லுவோம். அதுதான் ஆண்டவர் விரும்புவது. மகிழ்ச்சியுள்ள மன்றாட்டு உங்களுக்கு மன்னகத்திலே எல்லா ஆசீர்வாதங்களையும் கொண்டு வரும். மகிழ்ச்சியுள்ள மன்றாட்டு. அன்புக்குரியவர்களே, மகிழ்ச்சியோடு ஜெபித்து பாருங்கள், ஆனந்தத்தோடு ஜெபித்து பாருங்கள், ஆடி பாடி ஜெபித்து பாருங்கள், புகழ்ச்சியோடு ஜெபித்து. எனவேதான் புகழ் பாடல்களுக்கு அவ்வளவு மகிமை இருக்கிறது. புகழ் பாடல்கள் அவ்வளவு மகிமையை கொடுக்கிறது. அன்புக்குரியவர்களே, இந்த புகழ்ச்சி பாடல் எரிக்கோ கோட்டையை தகர்த்ததே, புகழ்ச்சி பாடல் சிறை கதவுகளை திறந்து விட்டதே, புகழ்ச்சி பாடல் சிறையில் விலங்குகளை உடைத்தெறிந்ததே. இதைவிட உங்கள் வாழ்க்கையில என்ன வேண்டும்? புகழ்ந்து பாருங்கள், மகிழ்ச்சியோடு அவர் திருமுன் வாருங்கள். அப்பொழுது மகிமைகளை நீங்கள் காண்பீர்கள். தலை நிமிர்ந்து நில்லுங்கள், உங்கள் மீட்பு நெருங்கி வருகிறது. தலை நிமிர்ந்து பாருங்கள், விண்ணகத்தை நோக்கி பாருங்கள். உங்கள் வாழ்க்கையில் கிடைக்கிற அற்புதங்களும் அதிசயங்களும் உங்களை நிச்சயம் வந்தே சேரும். ஆமென். எல்லாம் தருகின்றேன் தந்தான், என்னையும் தருகின்றேன். எல்லாம் தருகின்றேன் தந்தான், என்னையும் தருகின்றேன். இயற்கை இந்த மலர்கள் பறித்து தருவேன் உமக்கு காணிக்கை. இயற்கை இந்த மலர்கள் பறித்து தருவேன் உமக்கு காணிக்கை. உழைப்பின் பயனாய் கிடைத்த பொருளை, உழைப்பின் பயனாய் கிடைத்த பொருளை என்னோடு இணைத்து தருகின்றேன், என்னோடு இணைத்து தருகின்றேன். எல்லாம் தருகின்றேன் தந்தாய், என்னையும் தருகின்றேன். சகோதர சகோதரி, என்னுடையது உங்களுடைய புனிதபலி எல்லாம் வல்ல இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் தமது நன்மைக்காகவும் புனித திரு அவையின் அனைத்து நலனுக்காகவும் உமது கை நீட்டி இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உமது பெயரின் மாட்சிக்கு ஒப்புக் கொடுக்குமாறு நீர் அளித்த புனித கொடைகளை ஏற்றுக்கொள்ளும். இவற்றின் வழியாக நாங்கள் உமது பரிவிரக்கத்துக்கு ஏற்றவர்களாகி உம் கட்டளைக்கு என்றும் கீழ்ப்படிந்து வாழச் செய்வீராக.
எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் எங்கள் புகழுரை உமக்கு தேவை என்று ஆயினும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது உமது அருள்கொடையாலேயே. நாங்கள் உம்மை புகழ்ந்துரைப்பது உமது மாட்சியை மிகுதிப்படுத்தாது எனினும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக நாங்கள் மீட்படைய பயன்படுகிறது. ஆகவே வானதூதர் திரளோடு ஒன்று சேர்ந்து நாங்களும் உம்மை புகழ்ந்தேத்தி மகிழ்ச்சியுடன் அறிக்கையிட்டு சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகம் மன்னகம் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருவ ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரின் இனிமையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஒன்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை ஏற்றுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை விட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்பு கண்டு உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வதற்கு அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு புகழ்கின்றோம். உன் திருமுன் என்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களென எங்களை ஏற்றுக்கொண்டு எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியானவர் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தரும். எங்கள் திருத்தந்தைகளையோ, எங்கள் பரிபாலகர் மோட்சராஜன், எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்திருளும். மேலும் உயிர் திருமீது நோக்குடன் துயர் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீது இரக்கமாயம். கடவுளின் கன்னித்தாயும் எங்கள் தாயுமான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்த புனிதர்கள் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரே எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைபடிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்லுவோம்: விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன்,
என் அமைதியே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திருத்துதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது நிறுவனத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தல்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக, உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்துவின் அமைதியை பகிர்ந்தோம். கிறிஸ்துவின் அமைதி. சமாதானம், சமாதானம், சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியை எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியை எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியை எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, மண்ணுக்குரியவர்களாகிய நம்மை விண்ணுக்குரியவர்களாக மாற்ற விண்ணிலிருந்து இறங்கி வந்த உயிர் தரும் வாழ்வு தரும் உணவு நமக்காய் கல்வாரியிலே தன் இரத்தத்தை சிந்தி தன் உயிரை கையளித்த வாழ்வு தரும் உணவாய் நம்மோடு வாழ்வதற்காய் உயிர் தெழுந்த ஆண்டவர். இந்த இறைவனினுடைய திருவிருந்திற்கு அழைக்கப்பட்டு நாம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீரின் உள்ளத்தில் எழுந்தவர், நான் தகுதியற்றவன். ஆனால் வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். ஆமென். ஆமென். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவினுடைய திரு தியான இல்லம் கரிசல் குளம் கயத்தாரிலிருந்து உங்களுக்கு வாழ்த்துக்களையும் ஜபங்களையும் இறை ஆசீர்வாதங்களையும் இந்த புனித வழி வழியாக உங்களுக்கு மீண்டும் நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நீங்கள் எல்லோரும் அறிந்திருக்கிறபடி ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் நமது திரு தியான இல்லத்தில் ஜபங்கள் நடைபெற்று கொண்டிருக்கின்றன. 1, 2, 4 இந்த வாரங்களிலே பரிந்துரை ஜபமும் இறைவார்த்தை பகிர்வும் திருப்பலியும் நமக்கு ஒவ்வொரு வாரமும் கொடுக்கப்படுகிறது. 3வது வாரத்திலே விசேஷ விதமாக மிகச் சிறப்பான ஜபங்களும் ஜபமாலை, இறையிறக்க ஜபமாலை மற்றும் இறை புகழ்ச்சி, நற்கருணை ஆராதனை, திருப்பலி, தனி ஆலோசனை கவுன்சிலிங் மற்றும் பாவ சங்கீர்த்தனம் கொடுக்கப்பட்டு விடுதலை அளிக்கின்ற ஆராதனையும் திருத்தைல திருப்பலியும் அபிஷேகம் நமக்கு நடைபெற்று கொண்டிருக்கிறது என்பதை நீங்கள் எல்லோரும் அறிந்திருப்பீர்கள். உங்களுக்கு அறிந்தவர்களுக்கு நீங்கள் தொடர்ந்து சொல்லி அவர்களை அழைத்து வருவதற்காக உங்களுக்கு நாங்கள் நன்றி சொல்கிறோம். எனவே நாளை 4வது வெள்ளிக்கிழமை வழக்கம் போல நடக்கின்ற ஜபம் நடைபெறும். திருச்சபமாலை, இறையிறக்க ஜபமாலை, நற்கருணை ஆராதனையோடு கூடிய இறை செய்தி
இறுதியிலே திருப்பலியோடு நாம் நாளை ஆண்டவருக்காக செலவழிக்க, இந்த உலகத்திற்காகவும் உலகத்தினுடைய எல்லா காரியங்களுக்காகவும் நாம் பரிந்துரை செய்து இந்த உலகத்தையும் நம்மையும் கடவுளின் வருகைக்காக தயாரிக்க நாம் நாளை நம்மையே நாம் கடவுளுக்காக ஒப்புக் கொடுக்க இருக்கிறோம். எனவே அன்புக்குரியவர்களே, இந்த திருப்பலியை பார்த்து கொண்டிருக்கிறவர்களே, இதை பற்றி தெரிந்தவர்களே, பலருக்கு சொல்லுங்கள். விடுதலை வேண்டும் என்று நீங்கள் நினைக்கிற மனிதர்கள் உங்கள் அருகில் இருக்கலாம். சுகம் வேண்டும் என்று ஆசைப்படுகிறவர்கள் எங்கு போவது என்று தெரியாமல் இருக்கலாம். அழைத்து வாருங்கள், ஆண்டவரின் அதிசயத்தை காணுங்கள். எனவே நாளை மறக்காதீர்கள். 4வது வெள்ளி பரிந்துரை ஜெபம் காலை 10 மணி முதல் மதியம் 2 மணி வரை நடைபெறும். இறுதியிலே அன்பின் உணவோடு நாளை நமது ஜெப நாளை நாம் முடித்துக்கொள்ள உங்கள் அனைவரையும் திரு இருதய தியான இல்லத்தின் சார்பாக அன்போடு உங்களை ஜெபத்திற்கு வரவேற்கிறோம். வாருங்கள், ஆண்டவரின் மகிமைகளை, மாட்சிமைகளை, அதிசயங்களை பெற்றுச் செல்லுங்கள். எழுந்து நின்று இறைவனுக்கு நாம் நன்றி சொல்லுவோம். நன்றி கூறி மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, இப்புனித விருந்தில் நாங்கள் பங்கு பெற்று மகிழச் செய்கின்றீர். அதனால் நாங்கள் உம்மிடமிருந்து ஒருபோதும் பிரியாதிருக்க அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியானவர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து வழிநடத்தி காப்பாராக. ஆமென். இறைவனுடைய அன்பிலும் அன்னை மரியின் பரிந்துரையிலும் பராமரிப்பிலும் வாழ சென்று வாழுங்கள். திருப்பலி நம் வாழ்வில் தொடரட்டும். இறைவா, உமக்கு நன்றி. உம்மை தேடி வந்தேன், சுமை தீரும் அம்மா. உலகாளும் தாயே, அருள் தாரும் அம்மா. உலகாளும் தாயே, அருள் தாரும் அம்மா. உம்மை தேடி வந்தேன், சுமை தீரும் அம்மா. முடமான மகனை நடமாட வைத்தாய், கடல் மீது தவித்த கப்பலை காத்தாய். முடமான மகனை நடமாட வைத்தாய், கடல் மீது தவித்த கப்பலை காத்தாய். பால் கொண்ட கலசம் பொங்கிடச் செய்தாய், பொருள் கொண்ட சீமோன் உன் பாதம் சேர்த்தாய். பொருள் கொண்ட சீமோன் உன் பாதம் சேர்த்தாய். உம்மை தேடி வந்தேன், சுமை